அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 1வது வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். சரியா? அந்த பேசேஜை ஏற்கனவே வாசித்தவங்க தான் பதில் சொல்ல முடியும். ஏற்கனவே எனக்கு முன்னாடி வாசித்தவங்க நிச்சயமாக பதில் சொல்லலாம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம். இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சரிங்களா? செசரியா பட்டணத்திலே இருந்தான். இப்ப நம்ம பார்க்கிறோம், இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சரி, இந்த வசனம் எழுதப்படும் பொழுது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம், இந்த வசனம் எழுதப்படும் பொழுது இந்த கொர்நேலியு என்கிற ஒரு கேரக்டரை ஆவியானவர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த வசனம் எழுதப்படும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? ரட்சிக்கப்படாதவர். ஏன் அப்படி சொல்றீங்க ரட்சிக்கப்படாதவர்னு? அதுக்காக தான் பேதுருவை என்ன பண்ணிருக்கிறாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, பேதுருவை கூப்பிடுங்க, அவன் உங்களுக்கு செய்தி அறிவிப்பான்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்க சொல்லி பின்னாடி தேவதூதன் வந்து சொல்றத நம்ம கீழே வாசிக்கிறோம். தேவதூதனே சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, பேதுருவை கூட்டிட்டு வந்து செய்தியை கேளுங்கன்னு, அந்த ரட்சிப்பின் செய்தியை கேளுங்கன்னு. இப்ப இவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. இயேசுனுடைய அந்த மரணம் உயிர் தெழுதலை குறித்து இன்னும் தெளிவா புரியல. ஆனா தேவனை தேடக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மனுஷனை குறித்து 2வது வசனம் ஒன்னு சொல்லுது. அதை சொல்றது யாரு? இவரை குறித்து என்னென்ன பேசுறாரு? தேவ பக்தி உள்ளவனோ, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனோ, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவனோ, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனுமா யார் சொல்றா? லூக்கா சொன்னாலும் கூட வேதத்துல இன்னொரு இதை பார்க்கிறோம். வேத வசனம் எல்லாம் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள் வாசிக்கிறோம். அப்ப இங்க இன்ட்ரோ கொடுக்கிறது யார்? இவரை குறித்து இன்ட்ரோ கொடுக்கிறாருன்னா ஆவியானவராகிய தேவன். அதனாலதான் கீழே சொல்றாரு, 9ஆம் மணி நேரத்துல தேவ தூதனை தன்னிடத்துல வர்றதை அவர் பார்க்கிறாரு, பிரதட்சியமா தரிசனம் காண்றாரு. அவர் உற்று பார்த்து பயப்படும் போது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்குது. நீ இப்பொழுது யோப்பா பட்டணத்துக்கு போய் மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபடியும் பேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் இந்த இடத்துல இருக்கிறான், தோல் பதினு இருக்கிற சீமோனுடைய வீட்டுல இருக்கிறான். அவன் வீடு வந்து கடல் ஓரத்துல இருக்குது. நீ அங்க போ, அவன் செய்ய வேண்டியது சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்புறமா அவன் பேதுருவை அழைச்சிட்டு வந்து தேவ செய்தியை கேட்டு அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வீட்டார் அனைவரோடு கூட ஞானஸ்நானம் பெற்றதை பின்னாடி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கேள்வி என்னன்னா, ரட்சிப்பை குறித்து தெளிவாக இந்த இயேசு தேவன் என்றும், இவர் எனக்காக மரித்தார் என்றும், இவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும், இவர் எனக்காக உயிர் தெழுந்தார் என்றும், அதை நம்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் இருக்கிறது என்றும் நம்மை போல அவர் புரியாத ஒரு இடம் தான் இது. அப்படி புரியாது இருக்கும் பொழுது அவரை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி என்ன, ஆவியானவர் கொடுத்த சாட்சி என்ன? அவன் எப்படி இருந்தான்? தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். டிவோட்டட் டு காட் அப்படின்னு பாக்குறான். டிவோட்டட் டு காட், தேவ பக்தி. அதனுடைய கிரேக்க வார்த்தையை நானும் கிறிஸ்டோபரும் கார்ல டிராவலிங் போயிட்டு இருக்கும் போது, நீ அதை கொஞ்சம் கிரேக்க வார்த்தையை பார்த்து சொல்லுப்பா, அதனோட ஒரிஜினல் டெக்ஸ்ட சொல்லு, அதனோட அர்த்தத்தை என்ன சொல்லணும்னா அவன் மொபைல் எடுத்து ப்ளூ லெட்டர் பைபிள் எடுத்து அவன் பார்த்து சொல்லிட்டு இருந்தான். டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருந்தோம். இந்த டிவோட்டட் டு காட், டிவோட்டட் தேவ பக்தி, அந்த டிவோட்டட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 2 வார்த்தை அதுல இருக்குது, 2 அர்த்தம் இருக்குது. ஒன்னு பயாஸ், இன்னொன்னு வந்து பியூட்டிஃபுல்னு அர்த்தம். பயாஸ்னா தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவன், பியூட்டிஃபுல்னா தான் செய்யக்கூடிய வேலையை செம்மையாய் செய்யக்கூடியவன், செய்யக்கூடிய வேலையை செம்மையா செய்யக்கூடியவன். அப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இவன் இந்த கொர்நேலியு இந்த இயேசு கிறிஸ்து அறியல,
ஆனா இந்த யூத ஜனங்களுடைய தேவன் வந்து மெய்யான தேவன் என்கிறத புரிந்துகிறான். புரிந்துகிட்டு அவரை குறித்தான மரணத்தை குறித்தோ உயிர்த்தெழுதலை குறித்தோ தனக்காக இந்த தேவன் உயிரே விட்டார் என்கிற அந்த காரியத்தை குறித்தோ அறியாத காலகட்டத்துல he was devoted to God. Devoted to God. சரி, அவன் devoted to God இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? அவனை குறித்து என்ன பேசுது? 100க்கு அதிபதி. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த காலகட்டத்தில் ரோமன் கவர்மெண்ட்ல 100 சோல்ஜர்ஸுக்கு இவன் வந்து அதிபதி ஆகிறான். 100க்கு அதிபதி. ஒரு 100 பேர் தனக்கு கீழே என்ன பண்றான்? வேலை பார்க்கறான். ஒரு பட்டாளக்காரன். அதான் நம்ம பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளம் என்கிற பட்டாளத்துல 100க்கு அதிபதி. அப்ப 100 பேரு தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க. நமக்கு கீழே எத்தனை பேருமா வேலை பார்க்கிறோங்க? ஒருத்தர் இல்ல. ஆனா இத்தாலி கவர்மெண்ட்ல, ரோமன் கவர்மெண்ட்ல 100க்கு அதிபதியா இருக்கிறாப்ல. ஒரு கமாண்டர் மாதிரி வச்சுக்குவோமே. அவர் டியூட்டிஃபுல் பாக்குறோம். அப்ப தன்னுடைய வேலையை, அந்த கமாண்டர் என்கிற வேலையை செம்மையாய் செய்த ஒரு மனுஷனா இருக்கிறாப்ல. 100 பேரை வேலை வாங்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம சொல்றோம், என்னால தேவனுக்கு டிவோட்டடா இருக்க முடியல, ஏன்னா என் வேலை அப்படி, என் படிப்பு அப்படி, பல காரியத்தை நம்ம சொல்றோம். எனக்கு இருக்கிற உபத்திரம் அப்படி, எனக்கு இருக்கிற பினான்சியல் டிஃபிகல்டிஸ் அப்படி. இதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு வெக்கக்கேடா இருந்துச்சு. பொதுவா யாரைய பார்த்து யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், யாரை பார்த்து யார் படிக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து ரட்சிக்கப்படாதவங்க படிக்கணும். ஆனா இந்த ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கையில தேவன் சொல்றார், அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தா, அவன் தேவனுக்கு வீட்டாரோட கூட சேர்ந்து பயப்படுகிறவனா இருந்தா, அவன் எப்பொழுதும் தர்மங்களை செய்யக்கூடியவனாகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடியவனா இருந்தான். கான்ஸ்டன்ட்லி ப்ரேயர் பண்ணி கொண்டிருந்தான். இவனை குறித்து ஆவியானவர் சொல்லக்கூடியதை நம்மளை குறித்து சொல்வாரா அப்படின்னா இல்ல. டிவோட்டட் டு காட். அவன் வந்து தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவனா இருந்தான். தேவனை அசப்ட் பண்ணுகிறவன் அவன் இல்ல. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படிவதிலே மிகவும் கரிசனையுடையவனா இருந்தான். அதோட கூட அவன் செய்யக்கூடிய வேலையிலையும் அவன் செம்மையா செய்யக்கூடியவனா இருந்தான். அந்த வேலையை செய்யாதவன் அவன் இல்லை. அப்போ ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குறவன் டிவோட்டட் டு காட் என்கிற நிலையில இருந்தா, நம்ம டிவோட்டட் டு காடா இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? Why we are not devoted to God? நம்ம எஜுகேஷனா, நமக்கு வரக்கூடிய எக்ஸாமா, அல்ல நம்ம செய்யக்கூடிய வேலையா? எது நம்ம டிவோட்டடா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம்? மனசு இல்லை. வேதம் ஒரு பதில் சொல்லுது ஏன் டிவோட்டடா இருக்க மாட்டோம்னு. யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன பண்ணுகிறான்? பகைக்கிறான். தன் கிரியையில் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். யார் ஒளியாகி இந்த கிறிஸ்துவ இடத்துல வராதிருப்பான் தெரியுமா? ஈவில் செய்யக்கூடியவன், பொல்லாங்கு செய்யக்கூடியவன். திஸ் இஸ் த ஒன்லி ரீசன். இதுதான் ஒரே காரணம். ஏன் அவன் டிவோட்டட் இல்லாம இருக்கிறான்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, அவன் பார்க்கக்கூடிய வேலை இல்ல, அவன் பொல்லாங்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறபடினாலே ஒளியினிடத்துல வரமாட்டான். ஏன்னா இங்க வந்தா இப்படியேதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சில சட்டத்திட்டங்களை கொடுக்கிறாரு. அதை பின்பற்றுவதற்கு அவனுக்கு ரெடி இல்ல. அவன் இஷ்டத்துக்கு செயல்படுறதுக்கு ஆசைப்படுறான். வேலை பிரமாணம் எனக்கு தேவையில்லை, வேலை எனக்கு தேவையில்லை, வேலை சொல்லக்கூடிய நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் என் மனசு சொல்றதை செய்யணும்னு ஆசைப்படுறதுனால அவன் என்ன பண்றது இல்லை? ஒளியின் இடத்துல வர்றதில்ல. இது ஒன்றுதான் காரணம். ஏன்னா ரட்சிப்பை குறித்து முழுமையா தெரியாமலேயே கொர்நேலியு வந்து அவரு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தா, தேவனுக்கு டிவோட்டடா இருந்தா, நம்ம எவ்வளவு அதிகமா இருக்கணும், எவ்வளவு அதிகமா இருக்கணும். ஏன்னா நம்ம ரட்சிப்பை அறிஞ்சவங்க, இந்த இயேசு தேவன் என்று அறிஞ்சவங்க, அவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக என்னுடைய பாவத்தின் பரிகாரியாய் சிலுவையில் தொங்கினார் என்பதை புரிஞ்சவங்க. எந்தளவா நம்ம இவரோட அதிகமா டிவோட்டட் டு காட் என்கிற அந்த தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும். ஏன் இல்ல? இல்லாததுக்கு ஒரே காரணம், அவன் தேவ பக்தி இல்ல, உலக பக்தி உள்ளவன். என்னது? தேவ பக்தி இல்ல. He is not devoted to God, devoted to world.
So he is not able to devote to God. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவன் நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? அவருக்கு டிவோட்டடா இருக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் உயிரை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தான் ஜீவிக்க வச்சிருக்கிறாரு. எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு அது ஒன்றுதான் காரணம். அது ஒன்றுதான் காரணம். அது ஒன்றுதான் காரணம். நம்ம ரொம்ப அசட்டை பண்றோம். தேவனுக்கு தேவனா அற்ப சொற்பமா ஊறுகாய் தொட்டு இருக்கிற மாதிரி, ஆம்புலன்ஸ் மாதிரி தேவைப்பட்டா கர்த்தர், இல்லைன்னா உலகம். அதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம்ம எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது, எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. பாருங்க, அவன் என்ன பண்றான்? அவன் டிவோட்டடா இருக்கிறான், தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். என்ன அர்த்தம் சொல்லிட்டேன். அவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். இரண்டாவதாக, அவன் தான் செய்யக்கூடிய வேலையிலையும் செம்மையா செய்யறான். ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, அவன் இப்படி செய்தபடினால which lead him to giving alms வரும். அப்படின்னா இது நிமித்தம் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவனா இருக்கிறபடினாலும், தன்னுடைய டியூட்டியை அவன் செம்மையாய் செய்கிறவனாக இருக்கிறபடினாலும், அவன் எப்படி இருந்தான்னா ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறானா. ஏன்னா அவன் தேவனுக்கு டிவோட்டோடா இருக்கிறதுனால, இந்த தர்மம் என்றாலே இரக்கம்னு அர்த்தம். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறதுனால ஏழைகளின் தேவன், எளியவர்களின் தேவன், திக்கற்றவர்களின் தேவன் மீது, அந்த தேவன் மீது பயந்து இருக்கிறதுனால அவரை போல அவன் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தான். அதற்கு காரணம் அவன் அவனோட டியூட்டியை செம்மையா செய்து கொண்டு இருந்தான். ரெண்டு, அவனுக்கு என்ன உதவி செய்தது? அவன் டியூட்டியை, அவன் வேலையை அவன் செம்மையா செய்துட்டு இருந்தான். அதே நேரத்துல தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தான். அது நிமித்தம் அவன் எப்படி இருந்தான்னா, ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடியவனாக அவன் இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன் எப்பொழுதுமே தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபித்து கொண்டிருந்தான். கான்ஸ்டன்ட்லி he was praying to the Lord. இது எதுவுமே நம்மகிட்ட இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். காரணம் தான் என்ன சொல்லுங்க? என்ன பண்ணலாம்? ரட்சிப்பை முழுமையாய் தெரியாமல், இந்த இவர்களுடைய தேவன் தேவன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டவனாய் அவன் இருந்தபடினால, அவன் தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவனா, டிவோட்டட் டு காடா இருந்தான். டிவோட்டட் டு வேர்ல்ட் அவன் இருக்கல. இரண்டாவதாக, அவன் தன்னுடைய வேலையை செம்மையா செய்யக்கூடியவனா இருந்தான். தன்னுடைய வேலையை அவன் என்ன பண்ணல? செய்யாதவனாக இல்லை. மூன்றாவதாக, அவன் ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடியவனா இருந்தான். இது நிமித்தம். நான்காவதாக, அவன் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருந்தான். எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருந்தான். இது ரட்சிக்கப்படாத ஒருவரை குறித்து, ரட்சிப்புக்கு அருகில் இருக்கிற ஒருவரை குறித்து, அல்லது சீக்கிரம் சொல்லலாம் இவரை, அப்படிப்பட்டவரை குறித்து ஆவியானவர் கொடுத்த டெஸ்டிமனி. தேவனை தேடிட்டு இருக்கிற ஒருத்தரை குறித்து ஆவியானவர் இந்த டெஸ்டிமனி கொடுத்தாருன்னா, தேவன் நம்மளை தேடி ரட்சித்து விட்டார், நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார். உங்களாவற்றை அறிந்த நீங்களும் நானும் இது அறியாது அந்த தேவனை நோக்கி பயணம் செய்து அவரை புரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்புகளை எட்டாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் அதுவாவது நமக்கு இருக்கணும்ல, இருக்கணும்ல. இல்லையே, இல்லையே. நம்ம மாறணும், நம்ம மாறணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஏன் நம்ம டிவோட்டட் டு வேர்ல்டா இருக்கிறோம்? ஏன் நம்மளால டிவோட்டட் டு காடா இருக்க முடியல? தேவன் மேல அவ்வளவு பயபக்தியா, ரட்சிப்பை புரியாத வருதானே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்த நமக்கு எங்க போச்சு அந்த டிவோஷன் டு காட்? எங்க போச்சு டிவோஷன் டு காட்? தேவனா உலகமான் கேட்கும் பொழுது உலகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவனா இருக்கிறோமே தவிர தேவனை தேர்ந்தெடுக்கக்கூடியவனா இல்லையே. எங்க போச்சு அந்த டிவோஷன்? கேட்டா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்துட்டாரு, உயிரை கொடுத்துட்டாரு, அவர் தான் மெய்யான தேவன், என் பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டாருன்னு சொல்றோம். ஆனா டிவோஷன் இல்லை.
இப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு யாக்கோபுல. பிசாசும் விசுவாசிக்குது, பிசாசும் விசுவாசித்து நடுநடுங்குது, தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு. அவருக்கும் உன்னுடைய விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறார். என்ன வித்தியாசம் இருக்கு? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதனால அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். அதனுடைய விளைவு என்னவா இருந்துச்சு? தேவன் என்ன சொன்னாலும் கேட்டான். என்ன சொன்னாரு? உன் பிள்ளைய என்ன பண்ணு, நீ போய் பலி விடுனாரு. ஒரே ஒரே பிள்ளை, மத்த பிள்ளையும் துரத்தி விட சொல்லிட்டாரு. ஒய்ஃபோட பேச்சை கேட்டா அவனையும் துரத்தியாச்சு. இருக்கிறது ஒரே ஒரே பிள்ளை, அதை போய் நீ பலி விடுன்னு சொன்ன உடனே தேவன் சொன்னார் என்பதற்காக அதிகாலையில எழுந்திருந்து அதற்காக ஆயத்தமாகி பலி கொடுப்பதற்கு அவன் கையில இருந்த அருவாளை ஓங்கி வெட்டும் பொழுதுதான் கருத்து ஸ்டாப்னு சொன்னாரு. அது என்னத்தை காமிக்குதுன்னா, அவன் தேவனை விசுவாசித்தான்னு காமிக்குது. தேவனை விசுவாசிக்கிறவன் தேவன் எதை சொன்னாலும் கேட்பான். உண்மையான விசுவாசம் தானே உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம்? இல்ல சாத்தான போல விசுவாசமா உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம்? இந்த தேவனை தேடுகிறவனே, இந்த தேவன் யார் இவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறவனே, அவன் தேவ பக்தி உள்ளவனாக, கான்ஸ்டன்டா எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக, தர்மங்களை அதிகமாய் செய்து கொண்டிருந்தவனாக, தன்னுடைய வேலையை செம்மையாய் செய்தவனாக, இரக்கமுடையவனாக, தேவனுக்கு பயந்து நடுநடுங்கி அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவனாக அவன் இருக்கும் பொழுது தேவனை குறித்து தெளிவாய் அறிந்த புரிந்த நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கிறோம்? மாற்றம் வேணும். எனக்கு மாற்றம் வேணும், உங்களுக்கும் மாற்றம் வேணும். ரட்சிக்கப்பட்ட மாதிரி இல்ல, ஈவன் ரட்சிப்பை தேடுகிற மாதிரி கூட இல்ல. சீக்கர் சொல்லுவோம்ல, சீக்கர், தேவனை தேடிட்டு இருக்கிறவன், அவன் மாதிரி கூட இல்லை. யாரு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். நமக்கு மாற்றம் வேணும்.